மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வெல்கம் பிரசன்டேஷன் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நம்மள நிறைய பேர் ஒரு கம்பெனி ஆகட்டும், ஒரு ஸ்கூல் ஆகட்டும், ஒரு காலேஜ் ஆகட்டும், எங்க இருந்தாலும் ஒரு பிரசன்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட பிரசன்டேஷன் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கோ அதுக்கு வந்து இம்ப்ரெசிவா கொடுத்தா தான் அதோட பிரசன்டேஷனோட வேல்யூ இருக்கு. ஸோ இந்த வெல்கம் பிரசன்டேஷன் எவ்வளவு இம்ப்ரெசிவா எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பாருங்க, நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு வெல்கம் ஸ்லைடு பண்ணி வச்சுக்கிறேன். இந்த வெல்கம் ஸ்லைடு எப்படி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெசிவான வெல்கம் பிரசன்டேஷன் உங்க பிரசன்டேஷனுக்கு ஈஸியா பண்ணலாம். அதுவும் உங்களோட கம்ப்யூட்டர் இல்ல லேப்டாப்லயே வந்து. ஸோ அது என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இங்க வந்து கண்ட்ரோல் எம் அமைச்சுக்கிறேன். கண்ட்ரோல் எம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போறதுக்கு வேண்டி. ஸோ இங்க இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் டேபுக்கு போகணும். இன்சர்ட் டேப்ல போயிட்டு இங்க இல்லஸ்ட்ரேஷனுக்குள்ள ஷேப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க வந்து ரெக்டாங்குலர் ஷேப் எடுக்கிறேன். ஸோ ரெக்டாங்குலர் ஷேப் நான் இங்க வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ஷேப்புக்கு அவுட்லைனை வந்து ரிமூவ் பண்ணிருங்க. ஸோ நான் நோ அவுட்லைன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ள டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ இந்த டெக்ஸ்ட் நான் இங்க எடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள நான் வந்து வெல்கம்னு டைப் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிட்டேன். இங்க வந்து டெக்ஸ்டோட ஃபாண்ட் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஏரியல் பிளாக் கொடுத்துட்டேன். இந்த ஃபாண்ட் போல்டு கொடுத்துட்டேன். இந்த டெக்ஸ்ட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 160 கொடுத்துட்டேன். இந்த டெக்ஸ்ட் சென்டர் பண்ணணும். இதுக்கு சேவ் ஃபார்மெட்ல போங்க. சேவ் ஃபார்மெட்ல இங்க அரேஞ்ச்ல வந்து அலைன் சென்டர் கொடுத்துங்க. அதே மாதிரி அலைன் மிடில் கொடுத்தீங்க அப்படின்னா இது சென்டரா பிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்டும் இந்த பாக்ஸ் ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டேன். பின்ன அவுட்டர் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா இன்சர்ட் ஷேப்ல மெர்ஜ் ஷேப்னு இருக்கு. ஸோ மெர்ஜ் ஷேப்ல கம்பைன் இருக்கு. ஸோ இதை வந்து கம்பைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல ஒரு பிக்சர் ஆட் பண்ணணும். அந்த பிக்சருக்கு நம்ம இன்சர்ட்ல போனோம். இன்சர்ட் இமேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா 3 விதமான ஆப்ஷன் இருக்கு. திஸ் டிவைஸ், ஸ்டாக் இமேஜ், ஆன்லைன் பிக்சர். ஸோ நான் வந்து ஸ்டாக் இமேஜ்ல எடுக்கல. நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சதுனால அந்த பிக்சரை நான் வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல் இமேஜை எடுத்துட்டேன். இந்த இமேஜ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரீனுக்கு முன்னாடி வந்துடுச்சு. இதை வந்து நீங்க ரைட் கிளிக் அடிச்சுட்டு சென்ட் டு பேக் கொடுத்துங்க. இப்போ உங்களுக்கு மூவிங் பிக்சர் எடுத்துட்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீனை வந்து நீங்க ஜூம் அவுட் பண்ணிக்கங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு எகைன் இன்சர்ட்ல போயிட்டு இங்க பிக்சர்ல போயிட்டு திஸ் டிவைஸ்ல ஒரு பிக்சர் நான் ஆல்ரெடி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த பிக்சரை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிக்சரோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. அதாவது உங்களோட ஒரிஜினல் பிக்சர் எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும். இந்த பிக்சரை ரைட் கிளிக் அடிச்சுட்டு சென்ட் டு பேக்வேர்டு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதோட பேக்வேர்ட்ல இது இப்படியே வரும். ரெக்டாங்குலர் ஷேப் வந்து நாம இங்க வந்து டிரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெக்டாங்குலர் ஷேப் இந்த டெக்ஸ்ட் பிளஸ் இமேஜுக்கு சென்டரா அதிகமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இதோட அவுட்டர் பாக்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோன்னு. அதே மாதிரி சேஃப்ல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிக்கோ அந்த கலர் கொடுத்துக்குங்க. ஸோ இந்த பிக்சர் ஆல்ரெடி நம்ம சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டோம். இந்த பாக்ஸுக்கு வந்து சென்ட் டு ஃப்ரண்ட், பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்துட்டோம். இப்போ அனிமேஷன் போறோம். அனிமேஷன்ல ஆட் அனிமேஷன். அதுக்கு முன்னாடி நீங்க அனிமேஷன் பேடை இங்க வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டு ஆட் அனிமேஷன் போங்க. மோஷன் பாத் அனிமேஷன்ல நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைட்ல மூவ் ஆகணும். ஸோ லைன் கர்வ்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் கொடுத்துருச்சு. ஓகே கொடுத்துருங்க. இதோட பாத்து வந்து உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் பாத்தை வந்து டிராக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்சருக்கு சேம் அனிமேஷன் தான் கொடுக்கணும். ஸோ ஆட் அனிமேஷன்ல போயிட்டு மோஷன் பாத்துல லெஃப்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ இதோட பாத் இது வரைக்கும் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் வேணும். ஸோ அது வரைக்கும் நான் இங்க டிராக் பண்ணிட்டேன். ரெண்டுமே வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த பிளே வந்து ரெண்டுமே எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஆன் கிளிக் கொடுத்துருங்க. டியூரேஷன் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அப்பதான் இது ஸ்லோவா மூவ் ஆகும். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோவா இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ ரெண்டு பிக்சருக்குமே வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நான் ஒரு இதுக்கு தான் கொடுத்தேன். அதனால அடுத்ததுக்கு வந்து வித் ப்ரீவியஸ் கொடுத்துட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுமே ஒன்னு சொன்ன மாதிரி வரும். இங்க பாருங்க பிளே கொடுத்துட்டேன். ரெண்டு ஒன்னு சொன்ன மாதிரி லாஸ்ட் வரைக்கும் போகுது. இப்ப இந்த பிக்சரை அனிமேஷன்ல கொடுத்துட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரா ஒரு பியூட்டிஃபுல் வெல்கம் ஸ்லைட் நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. இந்த அனிமேஷனோட இன்ஃபோகிராபிக் அனிமேஷனோட பிக்சர்ஸ் ஸ்லைட் ரெண்டுமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க டைரக்டா டவுன்லோடும் பண்ணிக்கலாம்.
இவ்வளவுதான் நண்பன் இந்த வீடியோல பார்த்தா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பியூட்டிஃபுல் வெல்கம் ஸ்லைடு எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்து மறந்துடாதீங்க. வீடியோவை கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.